வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அரபு உலகின் ஒரே அணு உலை மீது ட்ரோன் குண்டுவீச்சு பின்னணியில் ஈரான் கூட்டணி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு ஐக்கிய அரபு அமீரகம். நள்ளிரவில் நடுக்கடலில் அமெரிக்கா நடத்திய மெகா வேட்டை. 10 லட்சம் பீப்பா ஈரானிய எண்ணெய் கப்பல் அதிரடி பறிமுதல். இன்னும் 1 மணி நேரம் தான் என ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை. 175 பெண் குழந்தைகள் ஆசிரியர்கள் கொடூர படுகொலை. மினா பள்ளி மீதான அமெரிக்காவின் தாக்குதல் போர்க்குற்றமா? அரசு பணத்தில் கூட்டாளிகளுக்கு 15,000 கோடி ரூபாய் பரிசு. ட்ரம்பின் அதிர்ச்சி நிதிக்கு நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. வளைகுடா போர்க்களத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சக்கட்ட பதற்றமாக அரபு உலகின் ஒரே அணு மின் நிலையமான ஐக்கிய அரபு அமீரகத்தின் பரக்கா அணு உலை மீது நடத்தப்பட்டு அதை திடுக்கிடும் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பின்னால் ஈராக் மற்றும் ஈரான் ஆதரவு படைகள் இருப்பது தற்போதைய விசாரணையில் 100% உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று அதிகாலை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தொழில்நுட்ப கண்காணிப்பு அறிக்கையின் அதிரடி விவரங்களின்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கத்தார் மற்றும் சவுதி எல்லைக்குள் அருகில் உள்ள அபுதாபி அமீரகத்தில் அமைந்துள்ள பரக்கா அணுமின் நிலையத்தை குறிவைத்து 3 ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் பாய்ந்து வந்தன. தங்களது அதிநவீன தொழில்நுட்ப கண்காணிப்பின்படி இந்த 3 ட்ரோன்களும் ஈராக் பகுதியிலிருந்து ஏவப்பட்டவை என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு ட்ரோன் அணுமின் நிலையத்தின் முக்கிய மின்சார ஜெனரேட்டரை தாக்கியதில் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இதில் எவ்வித உயிர் சேதமோ அல்லது கதிர்வீச்சு கசிவோ ஏற்படவில்லை. மற்ற 2 ட்ரோன்களும் வான் பாதுகாப்பு படையினரால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்த சம்பவம் நடந்த அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அமீரகத்தின் முக்கிய பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ஈராக்கிலிருந்து பாய்ந்து வந்த மேலும் 6 ஆபத்தான ட்ரோன்களை அமீரக அதிகாரிகள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான இந்த பரக்க அணுமின் நிலையமானது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய எரிசக்தி ஆதாரமாகும். நாட்டின் ஒட்டுமொத்த மின்சார தேவையில் ஏறக்குறைய 25% இந்த ஒரே அணுமின் நிலையம் மூலம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் ஈரானிய ஊடகங்கள் தாங்கள் தாக்கப் போகும் எதிரி நாட்டு மின் நிலையங்களின் பட்டியலை வெளியிட்ட போதே இந்த அணு உலை ஒரு முக்கிய இலக்காக அடையாளம் காணப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதலை தொடங்கியதிலிருந்து வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை அழிக்க தெஹ்ரானின் ஆதரவு பெற்று ஈராக்கிய குழுக்களை ஈரான் ஏவி விட்டுள்ளது. ஏப்ரல் 8 அன்று தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதிலும் ஈராக்கை தளமாக கொண்டு இந்த குழுக்கள் ரகசியமாக தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. கடந்த ஞாயிறு அன்று இதேபோல ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களை தாங்களும் இடைமறித்ததாக சவுதி அரேபியாவும் அறிவித்துள்ளது. ஆனால் பாக்தாத் இதனை தொடர்ந்து மறுத்து வருகின்றது. ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தை முற்றாக முடக்குவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் வழங்கி வரும் கடுமையான அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்திய பெருங்கடலில் வைத்து ஈரானுடன் தொடர்புடைய மாபெரும் கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க ராணுவம் அதிரடியாக பறிமுதல் செய்து தன்வசப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே போர் வெடிப்பதற்கான ராஜதந்திர கெடு முடிவடைய இன்னும் சில நிமிடங்களே உள்ள சூழலில் இந்த அதிரடி வேட்டை அரங்கேறியுள்ளது. 3 உயர் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சர்வதேச கப்பல் கண்காணிப்பு தரவு வெளியிட்டுள்ள இந்த நடுக்கடல் வேட்டையின் விவரங்களின்படி இந்திய பெருங்கடலில் வைத்து அமெரிக்காவால் மடக்கி கைப்பற்றப்பட்டு அந்த பிரமாண்ட எண்ணெய் கப்பல் ஸ்கைஃபிப் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெயை கள்ளத்தனமாக கடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கடந்த மார்ச் மாதமே இந்த விசித்திர கப்பலுக்கு அமெரிக்கா தடை விதித்திருந்தது. மலாக்கா ஜலசந்தியை கடந்த பிறகு நேற்று செவ்வாய்க்கிழமை மலேசியாவின் மேற்கு கடல் பகுதியில் பயணித்த போதே இக்கப்பல் அமெரிக்க கடற்படையால் வளைத்து பிடிக்கப்பட்டது. லாய்ட்ஸ் லிட் இன்டெலிஜென்ஸ் தரவுகளின்படி கடந்த பிப்ரவரி மாதம் ஈரானின் புகழ்பெற்ற கார்க் தீவிலிருந்து ஏற்பட்டு 10 லட்சத்துக்கும் அதிகமான பீப்பாய் கச்சா எண்ணெய் இந்த கப்பலில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாஷிங்டனின் உலகளாவிய பொருளாதார தடைகளை மீறி ஈரான் இயங்கி வரும் மறைமுக கப்பல் படைக்கு அமெரிக்கா கொடுத்துள்ள 3வது மரண அடி இதுவாகும். இதற்கு முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் இதேபோல இந்திய பெருங்கடலில் வைத்து மெஜஸ்டி எக்ஸ் மற்றும் டிபானி ஆகிய மேலும் 2 ஈரானிய
எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா நடுக்கடலில் வைத்து வேட்டையாடி கைப்பற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கைவிடுமாறு தெஹ்ரான் மீது ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து அழுத்தத்தை அதிகரித்து வரும் நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான ஒரு புதிய பிரமாண்ட ராணுவ தாக்குதலை தொடுப்பதற்கான இறுதி முடிவை எடுப்பதற்கு எங்களது மேசையில் இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் மட்டுமே மீதமிருந்தது. ஆனால் எங்களது வளைகுடா நட்பு நாடுகளின் அவசர கோரிக்கைகளை ஏற்று அந்த ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக சில மணி நேரங்களுக்கு தாமதப்படுத்தியுள்ளோம். அமெரிக்க ஈரானிடையான நேரடி போர் தொடங்கி இன்றுடன் 80 நாட்கள் கடந்துள்ள நிலையில் போரின் முதல் நாளான பிப்ரவரி 28 அன்று தெற்கு ஈரானின் மினாப் நகரில் உள்ள பெண்கள் பள்ளி மீது அமெரிக்கா நடத்திய அதிபயங்கர ஏவுகணை தாக்குதல் மற்றும் 175க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளின் படுகொலை குறித்த அமெரிக்க ராணுவத்தின் விசாரணை இறுதி நிலையை எட்டியுள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபைக்குழுவின் முன் நேற்று ஆஜராகி பேசிய அமெரிக்க அட்மிரல் பிராட் கூப்பர் இந்த சதி தாக்குதல் குறித்து அமெரிக்க ராணுவ விசாரணை இறுதிக்கட்ட எட்டியுள்ளதாக கூறினார். இருப்பினும் அங்கு என்ன நடந்தது என்பது மிக தெளிவாக தெரிந்தது. 175 குழந்தைகள் இறந்தும் 80 நாட்கள் கடந்தும் அமெரிக்கா ஏன் இன்னும் இதற்கு பகிரங்கமாக பொறுப்பேற்கவில்லை என்று அமெரிக்க ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆடம் ஸ்மித் பெண்டகனை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பினார். ஜனநாயக கட்சி எம்பிகளின் ஆபாச கேள்விகளுக்கு பதிலளித்த அட்மிரல் பிராட் கூப்பர் இத்தாக்குதலின் பின்னணியில் உள்ள சிக்கலான சூழலை விளக்கினார். தாக்குதலுக்கு உள்ளான அந்த பள்ளி ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தீவிரமாக செயல்பட்டு வரும் ஏவுகணை தளத்திற்குள் அமைந்திருந்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்க அதிகாரிகள் தாக்குதலுக்கான இலக்குகளை நிர்ணயித்த போது காலாவதியான படையொழிவு தாக்குதல்களை நம்பி பள்ளியின் அருகில் இருந்து ராணுவ வளாகத்தை தாக்கப் போய் அது பள்ளி மீது விழுந்திருக்கலாம் என ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது. அமெரிக்காவின் இந்த விளக்கத்தை ஈரான் அரசு முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அதிரடி பதிவில் மினாபில் குறிவைக்கப்பட்ட சஜாரே தஜேபே தொடக்கப்பள்ளி ஈரானிய ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதலுக்குள் அமைந்திருந்தது என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் கூற்று அப்பட்டமான ஆதாரமற்ற பிணைவும் ஒரு கொடூரமான வெட்கமற்ற பொய்யாகும். 170க்கும் மேற்பட்ட பிஞ்சு பள்ளி குழந்தைகளையும் அவர்களது ஆசிரியர்களையும் துயரமான முறையில் படுகொலை செய்து கொடூர உண்மையை மறைப்பதற்கான முயற்சியே இது. பள்ளி நேரத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு கல்வி நிறுவனத்தை குறிவைப்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறலாகும். இது ஒரு தெளிவான போர்க்குற்றமாகும். இதற்கு உத்தரவிட்டு அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ராணுவ தளபதிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று முழங்கியுள்ளார். அமெரிக்காவில் ஜோ பைடன் ஆட்சியின் போது தங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு பழிவாங்கல் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டதாக கூறும் நபர்களுக்காக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள $1.8 பில்லியன் மதிப்பிலான மாபெரும் ஆயுதமாக்கல் எதிர்ப்பு நிதியுதவி திட்டம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவின் தற்காலிக தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள டோட் பிளான்ச் நேற்று செனட் நிதி ஒதுக்கீட்டு குழுவின் முன் ஆஜராகி இந்த $1.8 பில்லியன் நிதியை ஆதரித்து காரசாரமாக சாட்சியமளித்தார். டோட் பிளான் வேறு யாருமில்ல, கடந்த 2024 தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு முன்வரை ட்ரம்பின் ரகசிய ஆவண வழக்கு உள்ளிட்டு அனைத்து சட்ட போராட்டங்களையும் முன்னின்று நடத்திய அவரது தனிப்பட்ட வழக்கறிஞர் ஆவார். இந்த விசாரணையின் போது எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டோட் பிளான்ஸ் மீது ட்ரம்ப் மீதும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை அடிக்கினர். பதவியில் இருக்கும் அமெரிக்க அதிபர் தனது சொந்த அரசியல் ஆதாயத்திற்காகவும் தனது கூட்டாளிகளுக்கு பணம் கொடுப்பதற்காகவும் நாட்டின் கருவூலத்தை அப்பட்டமாக கொள்ளையடிக்கின்றார். இது முன்னெப்போதும் இல்லாது அசிங்கமான ஊழல் என்று செனட்டர் பாட்டி முற்றே கொதித்தெழுந்தார். செனட்டர் ஜாக் ட்ரீட் தலைமை வழக்கறிஞர் டோட் பிளாட்சின் முகத்திற்கு நேராகவே நீங்கள் நாட்டின் சட்ட அமைச்சர் அல்ல, ட்ரம்ப் என்று மாபியா கும்பல் தலைவனின் ஆலோசகர் போல செயல்படுகின்றீர்கள் என்று கடுமையாக சாடினார். ஜனநாயக கட்சியினரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த டோட் பிளான்ச் இந்த நிதி குடியரசுக் கட்சியினருக்கு மட்டுமே ஆனது அல்ல என்று வாதிட்டார். பைடன் மற்றும் அவரது முன்னாள் தலைமை வழக்கறிஞர் மெரிகார் லாட் ஆகியோர் கடந்த 4 ஆண்டுகளாக பழமைவாதிகளுக்கு எதிராக செய்த அத்துமீறல்களுக்கு இந்த நிதி ஈடு செய்யும். இதில் எந்த பாரபட்சமும் இல்லை. ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் கூட தான் அநீதியாக குறிவைக்கப்பட்டதாக கருதினால் இந்த நிதிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்று அதிரடியாக கூறினார். மேலும் ஜனவரி 6 கேபிட்டல் ஹில் வன்முறையில் ஈடுபட்டு போலீசாரை தாக்கிய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கும் இந்த நிதியிலிருந்து இழப்பீடு வழங்குவதை அவர் மறுக்கவில்லை. ட்ரம்பின் வரி கணக்குகளை IRS ஒப்பந்ததாரர் ஒருவர் கடந்த 2023 ஊடகங்களுக்கு கசியவிட்டதாக கூறி ட்ரம்பும் அவரது மகன்களான எரிக் மற்றும் டொனால்ட் ஜூனியரும்
இருவரும் இணைந்து $10 பில்லியன் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்திருந்தனர். திங்கட்கிழமை இந்த வழக்கை திரும்பப் பெறுவதாக ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே அதற்கு சமரசமாக நீதித்துறை இந்த $1.8 பில்லியன் ஆயுதமாக்கல் தடுப்பு நிதியை அறிவித்துள்ளது. ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகம் என்று செனட்டர் கிறிஸ் வான் ஹோலன் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் பெரும் கோடீஸ்வரரும் சர்வதேச பாலியல் கடத்தல் குற்றவாளியுமான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அவரது கூட்டாளிகள் தொடர்பான ரகசிய கோப்புகள் மற்றும் நீதித்துறை விசாரணைகள் குறித்து எம்பிகள் கேள்வி எழுப்பிய போது அவன்தான் இறந்து விட்டானே என்று டோட் பிளான்ச் மிக அலட்சியமாக பதிலளித்தது நாடாளுமன்றத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.